புதுச்சேரியில் ரோட் ஷோ நடத்த தாவேகா தலைவர் விஜய்க்கு அனுமதி மறுக்கப்பட்டுள்ள நிலையில் அது குறித்து பண்ருட்டி பகுதி மக்கள் என்ன நினைக்கிறார்கள் என்பது பற்றி மக்கள் குரல் பகுதியில் தற்போது பார்ப்போம். இளைஞர்களுடைய ஃபுல் சப்போர்ட்டும் அவருக்கு இருக்குன்றதுனால அவர் வந்தால் நல்ல ஒரு புதிய மாற்றங்கள் உருவாகும். ஆனால் கரூரில் நடந்த ஒரு விஷயத்தை வச்சு நிறைய பேர் அது அரசியலாக்கிட்டு இருக்காங்க. பட் ஆனால் அது அவருக்கு அனுமதி பாண்டிச்சேரியில் கொடுத்தா ரொம்ப நல்லாயிருக்கும். போலீஸ் ப்ரொடெக்ஷனோட பண்ணணும். கரூரில் பெரிய துயர சம்பவம் நடைபெற்றது. அதை கருத்தில் கொண்டு அவங்க கொடுக்க மாட்டேன்றாங்க. அந்த சம்பவம் நடக்காமல் போலீஸ் ப்ரொடெக்ஷனோட சிறப்பாக நடத்தி கொடுக்கலாம். வளர்ந்து வர கட்சிக்கு ஆதரவு கொடுக்கணும். புதுச்சேரியில் உள்ள சாலைகள் அனைத்தும் சிறியது. அண்டை மாநிலமான தமிழ்நாட்டிலிருந்து ஏகப்பட்ட ரசிகர்கள் அங்கே புதுச்சேரியில் குவிந்தால் அங்கே சட்ட ஒழுங்கு பிரச்சனை, கரூர் போன்ற ஒரு சம்பவங்கள் இனி ஒரு காலத்தில் நடக்காத இருக்கிறதுக்கு என்ஆர் அரசும் மற்றும் புதுச்சேரி காவல்துறையும் அனுமதி மறுத்தது கரெக்டு தான். நீங்கள் கொஞ்சம் ஒத்துழைப்பு கொடுங்க, கண்டிப்பாக நல்லது நடக்குதா இல்லையான்னு பார்ப்போம். நம்ம பொறுத்திருந்து பார்த்தா தான் எதனாலும் தெரியும். நாமளே பிளான் பண்ணி பண்ணுறதில்ல, யாரோ செஞ்சால் யாரோ போகிற விஷயம் இல்லை. இது யாராக இருந்தாலும் களத்தில் இறங்கி செய்யும் போது தான் அதோருக்கான வலியும் வேதனையும் தெரியும். கண்டிப்பாக நல்லது நடக்குன்னு நினச்சா அனுமதி கொடுங்க. புதுசாக விஜய் உள்ளே வராரு, அதனால் ரோட் ஷோ நடத்துறப்ப தப்பு கிடையாது. அவர் ஜனங்களை பப்ளிக்கில் அவர் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறாரு. அதனால் அவர் நடத்துறதுக்கு ஒத்துழைப்பு கொடுத்து போலீஸும் அனுமதி அளிக்குமாறு நான் கேட்டுக்கிறேன். வேறு எந்த இதுலேயும் தப்பு நடக்க வழி இல்லை. புதுச்சேரியில் விஜய் ரோடு ஷோவுக்கு காவல்துறை அனுமதி மறுத்துள்ள நிலையில் அது குறித்தான கேள்விக்கு பண்ருட்டி மக்கள் தெரிவித்த கருத்துக்களை பார்த்தோம். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.